Hello all. Today's topic is multiprocessor system. Okay, our last topic in our unit 3 is multiprocessor system. Yeah, already we have seen enough thing about multiprocessor, then multi-programming. Okay, everything. So here, elaborately, we are going to see it. Okay. So why we need additional processor? So multiprocessor in the name itself is saying that we are using the n number of processor. Okay, that is the term multi. Multi in the sense what? Many. Okay, many processor we are using it here. ஓகே ஸோ இப்போ நம்ம எதுக்கு அடிஷ்னல் ப்ராசஸர் வேணும்? ஏன் நம்மளால் ஒரு ப்ராசஸர் இருக்குள்ள நம்மளால் வந்து ஒர்க் பண்ண முடியாதா? ஒய் வி நீட் ஆஃப் தி அடிஷ்னல் ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தோன்னா என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. என்ஹான்சிங்னு என்னது? ஆல்ரெடி ஒரு ப்ராசஸர் இருக்குள்ள நல்லா தான் ஒர்க் பண்ணோம். ஸோ இன்னும் நம்ம வந்து நல்லா ஒர்க் பண்ண வைக்கிறது தான் என்ஹான்ஸ்மெண்ட். ஓகே, என்ஹான்ஸ் எதை என்ஹான்ஸ் பண்ணுறோம் இங்கே? த்ரூபுட், ரிலையபிலிட்டி, கம்ப்யூட்டிங் பவர், parallelism, and economics of scale. ஓகே, ஸோ இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம்? அடிஷ்னல் ப்ராசஸர் வந்து இன்க்ளூட் பண்ணால் இது எல்லாமே வந்து என்ஹான்ஸ் ஆகும். ஓகே, ஸோ அதுதான் வந்து மல்டி ப்ராசஸ் சிஸ்டம். ஸோ ஏர்லியர் மல்டி ப்ராசஸ் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா ஸோ அடிஷ்னல் ப்ராசஸர் வந்து நிறைய வந்து ஸ்பெஷலைஸ்டு ஃபங்க்ஷன்ஸ் வந்து தே ஹாவ் கேவன். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐஓ சேனல் வந்து அடிஷ்னலாக வந்து இன்க்ளூட் பண்ணாங்க. ஓகே, ஸோ லேட்டர் மல்டி ப்ராசஸ் சிஸ்டமில் வந்து இவால்வ் டு இன்க்ளூட் தி கான்செப்ட் ஆன் லார்ஜ் சிபியூ. ஓகே, ஒரு சிபியூ தான், பட் செவரல் பெரிஃபரல் ப்ராசஸ் சொல்கிறாங்க. பெரிஃபரல்ன்றது இங்கே ஹார்ட்வேர் ப்ராசஸர். ஓகேவா? ஸோ இப்போது லேட்டர் மல்டி ப்ராசஸ் சிஸ்டமில் ஒரு சிபியூ, செவரல் பெரிஃபரல் ப்ராசஸர்ஸ் அது வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, இந்த ப்ராசஸர் இப்போ நம்ம மினி செவரல் ப்ராசஸர் வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அவங்க என்னென்ன பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா சொஃபிஸ்டிகேட்டட் டாஸ்க்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, டாஸ்க் விச் இஸ் ரன்னிங் ஆர் சாமில்டேனியஸ்லி. ஓகேவா? பேரலல் ரன்னிங், அதுக்காக தான் வந்து வி ஆர் கோயிங் ஃபார் தி மல்டி ப்ராசஸர். ஓகே, ஸோ அ காமன் type of multiprocessing is a system which is having a 2 or more processor, but each should be have the equal power. ஓகே மேம். ஸோ பவர் இது ஓகே, ப்ராசஸர் ஒன் ஷுட் ஹாவ் லோ பவர் அப்படிலாம் கிடையாது. எல்லா ப்ராசஸரும் ஈக்குவல் பவராக இருக்கணும். அதுதான் வந்து நம்மளுக்கு மல்டி ப்ராசஸர். ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. HAS 6180, IBM 158MP and 168MP, UNIVAC 1108. These are the example for the multiprocessor system. Okay, can you understand what is multiprocessor? We are enhancing the throughput, reliability, computing power, parallelism, and economics of the scale by adding the additional processor to the already defined system. Okay, that is known as the multiprocessor system. So there are various ways to connect and operate a multiprocessor system. So like என்னென்ன waysல வந்து we can connect அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So such as the separate system, coordinated job scheduling, master or slave scheduling, and homogeneous scheduling. So these ways can be used to connect and operate the multiprocessor system. Okay, so next separate system. Okay, இங்க பார்த்தோம் இல்லையா ways, இதை பற்றி will be seen detail. Okay, first is the separate system. So some system like என்ன சொல்லியிருக்காங்க, IBM system or 360 model 67 can be logically subdivided into 2 or more separate system. So IBM system is the big one. Okay, so they are dividing it, subdivided into a 2 or more separate system. Okay, each with one processor சொல்லியிருக்காங்க. ஸோ செப்பரேட் சிஸ்டமாக டிவைட் பண்ணக்குள்ள ஒன்றுத்துக்கும் ஒரு ப்ராசஸர் வேணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கலாக அந்த இடத்துல நம்மளுக்கு மல்டி ப்ராசஸர்ன்ற கான்செப்ட் வந்து வந்துடுது. ஓகே, ஸோ ஒரு ப்ராசஸர் அண்ட் சம் மெயின் மெமரி அண்ட் சம் ஹார்ட்வேர் டிவைசஸ் ஆர் பெரிஃபரல் டிவைசஸ் வேணும். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் லைக் ஹேவிங் தி 2 or more separate computing system, but all should be in the same room. Okay, IBM system will be in the same room, but we are subdividing into a multiple system. A multiple system should have a separate processor, separate main memory, separate peripheral devices, but all should be in there in a single room. Okay, so இதோட advantages, இந்த organizationோட advantages என்னன்னு பார்த்தோன்னா is that the processors, memories and IO devices can be easily and through manually switched a move.
one place to another place, that is one process to another process can be easily moved. Okay, so this configuration flexibility is useful if there are some jobs that requires the full complement of memory and the IO resources. So alternatively, if one process is repaired anga lag agakudadu, okay, automatically it will be switched to the another process and continue the thing which is left by the previous one. Okay, so ideal break okay, halt edume agadu. So edha aanalum automatically it will be shift over to the next processor. Okay, so that's separate system oda explanation. So next is the coordinated job scheduling. So a variation on the separate system multiprocessor technique is the coordinated job scheduling approach. Okay, வேரியேஷன் மேலே கொடுத்துருந்தது செப்பரேட்டாக பார்த்தோம். அதோட இதுக்கு என்ன வேரியேஷன் அப்படின்றது தான் இங்கே பார்க்க போகிறோம். கோஆர்டினேட்டட் ஜாப் ஷெட்யூலிங் அப்ரோச். இது நம்மளுக்கு அனதர் நேம்லேயும் சொல்கிறாங்க, தட் இஸ் தி லூஸ்லி கப்பிள்டு மல்டி ப்ராசஸிங். ஓகே, ஸோ ஹியர் ஈச் ப்ராசஸர் இஸ் அசோசியேட்டட் வித் தி செப்பரேட் சிஸ்டம். எஸ், ஏன்னா நம்ம சப்டிவைட் பண்ணோம் ப்ரீவியஸ் டாபிக்லேயே பார்த்தோம். ஸோ ஒரு சிஸ்டமுக்கும் ஒரு ப்ராசஸர் இருக்கும். ஸோ வென் ஜாப் அரைவ்ஸ், ஒரு ஜாப் என்டர் ஆகுது, it may be assigned to any system. So நம்ம subdivide பண்ணிருக்க சிஸ்டம்ல any systemல அந்த job could be arrive, right? So the assignment of a job to a system may be based on the variety of requirements. So அந்த ஜாபுக்கு என்ன requirement, அதோட policy என்ன, அதெல்லாம் பார்த்து தான் the particular job has been assigned to the particular processor. ஓகேவா? ஸோ சம் ப்ராசஸர் ரொம்ப ஹை டாலரேட் பண்ண முடியாது ஜாபை. ஸோ லைட்டஸ்ட் ஜாப் தான் டாலரேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இட் வில் பி அசைன்ட் ஆட்டோமேட்டிக்லி. ஓகே, ஸோ தட் இஸ் தி கோஆர்டினேட்டட் ஜாப் ஷெடியூலிங். ஸோ அவங்களுக்குள்ளேயே கோஆர்டினேட் பண்ணி ஷெடியூல் பண்ணிக்கிறாங்க இன்கமிங் ஜாப். கிளியர்? டு அக்காம்ப்ளிஷ் திஸ் பேலன்சிங், ஆல் ஜாப் ஷெடியூலிங் மஸ்ட் பி coordinated. Thus, this may be done manually by the special purpose computer. Okay, so manually பண்றாங்க. So once job enter ஆக manually தான் பண்றாங்க. Okay, already predefined கிடையாது. Clear? So that is the coordinated job scheduling. So next, master slave scheduling. The permanent assignment of a job to a system, as in the coordinated job scheduling technique, cannot handle the short-term balancing of the resource demand. Yes, short-term balancing of the resource demand can't be addressed in the coordinated job scheduling. That's why we are moving to the master or the slave scheduling. Okay, in a general multiprocess system, all memory and IO devices are accessible to all the processor. Correct? So generally multiprocess system la எல்லா மெமரியும் எல்லா IO devices-உம் அங்க இருக்கிற multiprocessor இருக்க every processor can be accessed. Correct? So இதை tightly coupled multiprocessing சொல்றாங்க. So மேலே பார்த்தது loosely coupled பார்த்தோம், இங்க other name is the tightly coupled multiprocessing. So in a master slave scheduling technique, one processor maintains the status of all the processes in the system and schedule the work of the slave processor. Yes, master or slave nale should be understood. A master must be a one person and slave must be a multiple. Okay, so master will assign the work, master will guide to the slave. Okay, so everything is under the control of the master. Okay, so same thing will be applicable here also. So master maintains the status of all the processor system and schedules the works. Slave என்னென்ன work பண்ணும் அப்படின்றது எல்லாத்தையுமே master schedule பண்ணிடுவாங்க. Okay, slave in the sense here our processors. Clear? For example, the master process selects a process to be run. Okay, run பண்ண select பண்ணிட்டாங்க, find available processor, எந்த processor available இருக்குன்னு பார்த்துக்கிட்டாங்க, and issues a start processor instruction to the எந்த processor select பண்ணாங்களோ available இருக்குன்னு பார்த்தாங்களோ அவங்களுக்கு start processor instruction கொடுக்குறாங்க. The slave process starts execution at the indicated memory location. So எந்த memory locationல run பண்ண சொன்னாங்க masterன்னு பார்த்துட்டு அங்கேருந்து slave processor starting to execution. When the slave encounters an exceptional event such as the IO request get வந்துச்சுன்னா it generates a interrupt. Okay, எனக்கு IO இது வேணும் அப்படின்ற interrupt slave யாருக்கு கொடுப்பாங்க, master processorக்கு கொடுப்பாங்க, and it will wait until the master gets reply. Okay, note that different slave processor may be assigned to the processor at different time. Okay, once it has been assigned, master கொடுத்தோம்னா it will continue.
okay, it will continue its process. ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைமில் டிஃப்ரெண்ட் ப்ராசஸர் அவைலபிளாக இருப்பாங்க. மாஸ்டர் அதை செலக்ட் பண்ணி ஜாப்ஸ் வந்து அலோகேட் பண்ணும். புரியுதா? ஸோ இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், சூப்பர்வைசர் கீழே இருக்கிறது எல்லாமே ப்ராசஸ். ஓகே, ஸோ சூப்பர்வைசர் இஸ் ஆர் மாஸ்டர், கீழே இருக்கவங்க எல்லாமே ஸ்லேவ். ஸோ இங்கே அசைன் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸ் ஏக்கு ப்ராசஸர் 1ம் ப்ராசஸ் சிக்கு ப்ராசஸர் 2ம் அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராசஸர் 1 is working on a process A, processor 2 is working on the process C. Okay, so next homogeneous processor scheduling. So the master slave scheduling approach, besides being a conceptually undemocratic, has several performance and operational disadvantages are there. என்னன்னு பார்த்தோம்னா, அண்டர் ஹெவி ஷெடியூலிங் ரோட்ஸ், நிறைய ஹெவியான லோடு வந்துச்சுன்னா மாஸ்டர் ப்ராசஸர் மே பிகேம் ஓவர்லோடட். ஓகேவா? அங்கே மாஸ்டர் ப்ராசஸர் ஓவர்லோட் ஆகிடும். பால்டன் நெக் வந்து கிரியேட் ஆகும். பாட்டில் நெக்னா எல்லாமே ஒரே இடத்துல டம்ப் ஆகுறத பாட்டில் நெக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அது வந்து அக்கர் ஆகும். ஸோ அ மோர் ட்ரமாட்டிக் approach is to treat all processor equally, is both as master and the slaves. ஸோ எல்லாமே நம்ம ஈக்குவலாக வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா we have to approach என்ன அப்ரோச் யூஸ் பண்ணணும்? டெமோக்ராட்டிக் அப்ரோச். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம ஹோமோஜீனியஸ் ப்ராசஸ் ஷெடியூலிங்கில் அதான் பார்க்க போகிறோம். ஸோ ஈக்குவலி ட்ரீட்டிங் ஆஃப் தி ஆல் ப்ராசஸர் தான் வந்து இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, under such condition the process scheduling is logically decentralized. A list of processes and their status are stored so as to allow any processor to have access to the list. So list of processes அதோட என்ன ஸ்டேட்டில் இருக்குது, ரன்னிங்காக, ஐடியலாக, வெயிட்டாக எல்லாமே இருக்கும். ஸோ என்ன அந்த மாதிரி நம்ம அப்லோட் பண்ணி வச்சுருக்கிறதுனால, ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கனால, ஸோ இட் அலோஸ் ஆல் தி ப்ராசஸர் டு ஹாவ் ஆக்சஸ் டு தி லிஸ்ட். எந்த ப்ராசஸர் வேணாலும் வந்து நம்ம அந்த லிஸ்ட்டில் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். Okay, a common shared area of memory is used. Whenever a process is stopped due to I/O wait or timer limits, etc., its processor goes to the process state list, updates the process status, and finds another process to the run. Okay, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருக்க தேவையில்லை. அதுக்கு பதில் வந்து இட் கோஸ் டு தி ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அங்கே உங்கள் லிஸ்ட் வச்சுருப்பாங்களே ப்ராசஸ் லிஸ்ட், அங்கே போயிட்டு அதோட ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு இட் வில் அசைன் பை இட் செல்ஃப். ஓகேவா? இதான் ஹோமோஜீனியஸ் ப்ராசஸர் scheduling சொல்றாங்க. Okay, so next is the process synchronization. Okay, so the problem of process synchronization arise from the need to share resources in a computing system. This sharing requires coordination and cooperation to ensure correct operation. So process synchronization oda problem from where it has been arised அப்படின்னு பார்த்தோம்னா, resources sharingல தான். resources மேபி ஆல்ரெடி நான் சொன்னதான், மேபி ஹார்ட்வேர் ரிசோர்ஸஸ், இட் மேபி சாஃப்ட்வேர் ரிசோர்ஸஸ். ஓகேவா? என்ன ஒரு ரிசோர்ஸஸாகவும் இருக்கலாம். அங்கேருந்து தான் வந்து அரைஸ் ஆகுது ஷேரிங் பண்ணுறதுல. ஓகே, திஸ் ஷேரிங் இந்த மாதிரி ஷேர் பண்ணக்குள்ளே அங்கே கோஆர்டினேஷன் வேணும், கோஆப்ரேஷன் வேணும் பிட்வீன் தி ப்ராசஸஸ். ஓகேவா? இங்கே அதை தான் வந்து பார்க்க போகிறோம், இந்த ப்ராசஸ் எப்படி சிங்க்ரோனைஸ் பண்ணுறோன்றது. ஓகே, so an example may illustrate some of these points. Okay, see figure 4.26. okay, illustrate a typical rapid service hamburger stand. Okay, it's a burger stand. You submit your order to the order clerk. Order clerk கிட்ட வந்து we are submitting our order. Okay, we place order here. இங்க தான் place பண்ணோம். order clerk கிட்ட வந்து we are placing the order. He places your order on the turntable. இங்க நம்ம order clerk வந்து நம்மளோட order வந்து place பண்ணிடுறாங்க. Okay, the beggar takes order of the turntable one at a time and puts the request item into the bag. Okay, one at a time தான் எடுத்துட்டு request item bagல போடுறாங்க. ஓகே, he then deliver the completed order to the cashier. ஓகே, ஸோ இங்கே பேக்கர் என்ன பண்ணுறாங்க, கம்ப்ளீட்டட் ஆர்டரை வந்து கேஷியர் கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. ஓகேவா? the cashier processes these bags one at a time. ஒரு பேக்காக வந்து கேஷியர் வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஓகே, receiving money from you and giving your order. Furthermore, there is a cook working in the bag room, continually replenishing
the supply of cooked hamburgers used by the bagger. In this example, each process, that is person, operates largely independently. The only communication is via certain shared areas. In the order list, turntable, cooked hamburger bin. So next, checkout counter, person குள்ள தான் இருக்குது. ஓகேவா, கம்யூனிகேஷன் வந்து பர்சன் கூட தான். ஈச் ஆனால் இண்டிபெண்ட்டாக தே ஆர் ஆப்ரேட்டிங் இட். ஓகேவா, பட் த ஒன்லி கம்யூனிகேஷன் எங்கெங்கன்னா இந்த டேபிள். ஓகே, ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க டேபிள், இங்கே ஹம்பர்கர் இங்கே வச்சுருக்காங்களே, குக் பண்ணது இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அங்கே. ஸோ நெக்ஸ்ட் வந்து செக் அவுட் கவுண்டர், இந்த இடத்துல டெலிவரிங் கவுண்டர் இருக்கு இல்லையா. ஸோ இங்கே மட்டும்தான் வந்து உங்களுக்குள்ள கம்யூனிகேஷன்ஸ் வந்து ஹேப்பன் ஆகுது. Okay, this simple example illustrates forms of communication cooperation that we frequently take for granted. The bagger can fill order only when there are order to be processed. Correct. What does he do if there is a slack period and order list is empty? He goes to sleep. Correct. So how is he awakened when a customer arrives and places an order? The order kicks in. It is a usual exercise to look for other necessary form of communication cooperation. For example, what prevent the cook from burying the stand under a pile of hamburger 100 feet deep during the long slug period? Clear? So example வந்து நீங்க இதுல இருந்து இது வரைக்கும் எழுதினா போதும். இந்த டயக்ராம் வந்து போட்டா இட்ஸ் enough. இந்த ஸ்டோரி வந்து இட்ஸ் questions தான் கேக்குற மாதிரி இருக்கு இல்லையா. So this is not necessary. Okay, so இந்த எக்ஸாம்பிள் the example அதோட explanation மட்டும் it's enough. Okay, so next, so the above figure, that is the simple race condition. The figure, we assume that two processes are being run. ரெண்டு process வந்து run ஆகுது, ரெண்டுமே வந்து print request தான் கொடுக்குறாங்க. ஓகேவா. so race condition is important question. Okay, so each process occasionally requires that a line to be printed on a single printer. Depending upon the schedule of the process 1 and process 2, all the printout of process 1 may be proceed and or follow the printout of the process 2, but most likely the printout of each process will be interspersed on the printer paper. புரியுதா. ஸோ ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ரெண்டு ப்ராசஸ் பண்ணுறோம், ப்ராசஸ் 1 ப்ராசஸ் 2. தட் இஸ் ஒன்று வந்து நான் வேர்டில் வந்து ஓப்பன் பண்ணி டைப் பண்ணி வச்சுருக்கேன், இன்னொன்று வந்து எக்ஸல் வச்சுருக்கேன். அதான் ப்ராசஸ் 1 ப்ராசஸ் 2. ரெண்டுமே நான் வந்து பிரிண்ட் கொடுக்குறேன் at a time. ஸோ அப்போ இருக்கக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா, ஆல் தி பிரிண்டர் ஆஃப் ப்ராசஸ் 1 மே பி ப்ரொசீடட் ஆர் ஃபாலோ தி பிரிண்டட் ஆஃப் தி ப்ராசஸ் 2, பட் சம் condition and most likely the printout of each process will be interspersed on the printed paper. Okay, one complete ஆயிட்டு another one வந்து complete ஆகும். One this predicament is to require that the process explicitly request use of the shared resources prior to using it. When all use of the resources completed, all printer completed, that is okay, the resource may then be released by the process. And the resources வந்து available இருக்கும், printer வந்து available இருக்கும். Then operation request and release are usually part of the operating system. Request கொடுப்பாங்க, release ஆகும், then ideal இருக்கும், இதெல்லாமே usual part of their operating system சொல்லியிருக்காங்க. Clear? Next, in addition to physical devices, there are other shared resources such as common table that require the same type of process synchronization. The process synchronization தான் பார்க்குறோம், எங்கெங்கெல்லாம் process synchronization நடக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு ரேஸ் கண்டிஷனில் பார்த்தோம். அதே மாதிரி தான் எங்கெங்கெல்லாம் ப்ராசஸ் வந்து ரெண்டு ப்ராசஸ் வந்து அட் எ டைம் நடக்கிறது எப்படி சிங்க்ரோனைஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இங்கே வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேவா. இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ப்ரொசீஜர் ஃபார் செலக்டிங் அ ப்ராசஸ் ஃப்ரம் தி ரெடி லிஸ்ட் அண்ட் பிளேசிங் இட் இன் தி running state. This process is executed by the process scheduler. Okay, this algorithm works well for the single processor but runs into trouble for the multiple processor. Single processor this is okay, but multiple இருந்துச்சுன்னா அது செலக்ட் பண்றது வந்து ஷெட்யூலருக்கு வந்து it will be a trouble. Okay, and one diagram is enough. Okay, so next, synchronization mechanism. So various mechanisms are available. எதுக்கு synchronization is to provide what? Inter-process communication and the coordination. அதான் பிகினிங்லேருந்தே பார்க்குறோம். ஓகே, ரெண்டு மல்டிபிள் ப்ராசஸர் இருக்குல்ல, அங்கே கோஆர்டினேஷனும் கம்யூனிகேஷனும் இல்லைன்னா it will be a failure one.
right? So coordination and communication must be there. So next, test and set instruction. In most synchronization scheme, a physical entity must be used to represent the resources. This entity is often called as the log byte or a semaphore. Thus, for each shared database or device, there should be a separate log byte. ஓகேவா, எல்லாத்துலேயுமே வந்து என்டிட்டி ஃபிசிக்கல் என்டிட்டி இருக்கும். ஓகேவா, எல்லா ஸ்கீம்ஸ்லுமே வச்சுருப்பாங்க. இங்கே அந்த என்டிட்டிக்கு பேர் என்ன வச்சுருக்காங்கன்னா லாக் பைட் ஒரு செமஃபோர்னு வச்சுருக்காங்க. ஸோ லாக் பைட் 0வாக இருந்துச்சுன்னா ஒரு மீனிங் வரும், லாக் பைட் 1ஆக இருந்துச்சுன்னா அனதர் மீனிங். ஸோ லாக் பைட் 0னா அவைலபிளாக இருக்குது ரிசோர்ஸஸ், லாக் பைட் 1னா ஆல்ரெடி யூஸில் இருக்குது. ஓகேவா, இதை தான் வந்து நம்ம வந்து என்டிட்டின்னு சொல்லுவோம், செமஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, சரி பாருங்க, எக்ஸாமைன் தி வேல்யூ ஆஃப் தி லாக் பைட் ஃபர்ஸ்ட். 0வா 1ஆன்னு பார்க்கணும். 0னா ஐ மீன் இட்ஸ் அவைலபிள், 1னா யூஸில் இருக்குது. செட் தி லாக் பைட் டு 1. If the original value was 1, go back to the step 1. Clear? So after the process completed its use of the resource, it sets the log byte to the 0. So அவங்க ஒர்க் முடிச்சோடனே 0ல வச்சணும். 0வாக இருந்துச்சுன்னா தான் புதுசாக வரவங்க வந்து யூஸ் பண்ணி ரன் பண்ண முடியும். Clear? After the process has completed its use of the resource, it sets the log byte to the 0. If we call the log byte x, the action prior to use of the shared resources is lock of x, and the action after use is unlock of x. These are called the request of x and the release of x respectively. Okay, அதான் இங்க பாருங்க, lock of x, unlock of x, t is of x, b in z. இது தேவையில்லை, பட் ஷுட் பி அண்டர்ஸ்டுட். அதனால லாக் ஆஃப் எக்ஸ்க்கும் அன்லாக் ஆஃப் எக்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது தான். இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகேவா, மைக்ரோ ப்ராசஸர்லேயே பார்த்துருப்பீங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதெல்லாம் பிஎன்எஸ்இட் -4 ஸ்டாப் -4. இங்கே வந்து மூவ் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸ் இங்கே 0,0லேருந்து தே ஆர் மூவிங் இட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், ஸோ ஓகே, செட் ஆஃப் TS instructions that performs both step 1 and 2 as an individual operation. There are similar instructions available on most contemporary computers. The reader should convince himself that the lock and unlock operations do in fact prevent race condition. For example, consider the processor. இந்த 3 ப்ராசஸர் பாருங்க, process 1, processes 2, process 3. Lock of X, critical database manipulation, unlock. Lock of X, unlock. Lock of X, unlock. Say log byte is initially எல்லாத்துலேயுமே வந்து 0வாக தான் இருக்கும். All possible time of process should be considered. ஓகேவா, ஸோ பிகினிங்கில் ஷுட் பி அ 0. நம்ம வந்து அலோகேட் பண்ணால் தான் வந்து நம்மளுக்கு வந்து 1ஆக மாறும். அது வரைக்கும் அது வந்து 0வாக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ அதான் வந்து செட் ஆஃப் டிஎஸ் வச்சு அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க வேல்யூஸை. நெக்ஸ்ட், வெயிட் அண்ட் சிக்னல் மெக்கானிசம். So the above mechanism is sufficient for synchronization. Process synchronization that is okay, but wasteful for the processor resources. அப்படி சொல்லிருக்காங்க. The blocked process does not really stop. Instead continuously loops. Okay, ஒரு process block பண்ணோம்னா அது ஸ்டாப்பாக இருக்காது. Okay, it won't be in a terminated state. So instead of it என்ன பண்ணும், லூப்பில் வந்துட்டே இருக்கும் continuously. Okay, testing the log byte and waiting for it to change to 0 until it will be rotated. Okay, until it will come to a loop. We don't want to waste such resources on a blocked process. So அந்த மாதிரி resources வந்து we don't need in a blocked process. So modified lock and unlock mechanism can be defined as follows. So lock of X, அதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, எக்ஸாமின் தி வேல்யூ ஆஃப் தி லாக் பைட் வெதர் இட்ஸ் 0 or 1 பார்க்குறாங்க. செட் தி லாக் பைட் டு 1 வித் ஒரிஜினல் வேல்யூ ஆஃப் 1, வெயிட் call weight of x. Okay, unlockல sets the log bytes to 0, call signal of x. ஓகேவா, 0னா அவைலபிள் இருக்குது. சிக்னல் ஏதாவது வந்துச்சுன்னா கால் பண்ணி அகெயின் நம்ம வந்து 1 சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, இதுதான் வந்து வெயிட் அண்ட் தி சிக்னல் மெக்கானிசம். ஓகே, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. சிக்னல் என்ன பண்ணும், சிக்னல் ஆஃப் எக்ஸ் என்ன பண்ணும், வெயிட் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன பண்ணுன்றது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, சிக்னல் என்ன பண்ணும், ஸோ சிக்னல் வந்து ஒன்ஸ் ஏதாவது ரெக்வஸ்ட் வந்துச்சுன்னா இட் வில் கிவ் தி சிக்னல். லாக் பைட் வந்து சேஞ்ச் பண்ண சொல்லி சிக்னல் கொடுத்துட்டு ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ வெயிட்னா அன்டில் இட் வில் வெயிட். ஓகே, ப்ராசஸ் ரிசீவ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது வந்து வெயிட் ஆஃப் எக்ஸ். ஓகே, அது எக்ஸ்ன்றது வந்து அது உள்ளே தான் நம்ம வந்து பைட் கோடு வந்து அங்கே தான் போடுவோம். ஓகே, 0 or 1ன்றது அங்கே நம்ம மென்ஷன் பண்ணுவோம்.
So next is the P and V operation on counting semaphores. So a more general form of lock or unlock mechanism called the P and V operation has been defined by the Dijkstra. Okay, P and V operate on counting semaphores, which are variables that take an integer value, not just like the 0 on 1. The mechanism can be defined as the integer value, not alone a 0 on 1. Okay, so P of S, decrement value of S, if S is less than 0, weight of X. Okay, 0 on 1 க்கு பதிலா என்ன எடுத்துக்கறாங்க இங்க integer value. Integerனா anything. Okay, நம்ம 1 2 3 அது எல்லாமே நமக்கு integer values தான், right? So அதை எடுத்துப்பாங்க. இங்க என்ன பண்ணிருக்காங்க, decrement value of S equal to S minus 1. If S ஓட value less than 0 இருந்துச்சுன்னா நம்ம வெயிட் பண்ணணும். ஓகேவா? if S is less than or equal to 0 இருந்துச்சுன்னா சிக்னல் பண்ணணும். எதுக்கு? ஸ்டார்ட் பண்றதுக்கு, ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்காக சிக்னல் கொடுக்குறாங்க. ஓகேவா? Okay, next, message communication. So synchronization mechanism we have discussed provide communication between processes indirectly by means of shared buffer area and shared IO byte or semaphore. So communication, message communication between the process should be there. Okay, அப்பதான் communication and coordination வந்து நம்மளால வந்து attain பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், send of PR, M and receive of PS, M, where PR and PS are the names of the process and M is the message that is being communicated between the process. Okay. Okay. So that is இங்கே அதான் கொடுத்துருக்காங்க. send PR, M என்னன்றதும் receive PS, Mன்றதும் என்னன்றது. ஓகேவா? So next is the deadly embrace. Okay, yeah, deadly embrace. So deadly embrace is a situation in which two processes are unknowingly waiting for the resources. ஓகேவா? ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை அந்த இடத்துல. அதனால வந்து ரெண்டுமே என்ன பண்றாங்க, ஒரு ரிசோர்ஸஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆனால் அந்த ரிசோர்ஸஸ் வந்து அவைலபிளாக இருக்கும், பட் அன்னோயிங்லி ரெண்டு பேருமே வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் வந்து இங்கே டெட்லி எம்ப்ரேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ப்ராசஸ் ஏ, ப்ராசஸ் பி. ஓகேவா? ஸோ இங்கே சூப்பர்வைசர், திஸ் இஸ் தி மாஸ்டர், கீழே இருக்கவங்க எல்லாமே வந்து இது ரெண்டுமே ஸ்லேவ். ஓகே, ஸோ ரெக்வஸ்ட் பிரிண்டர், ரெக்வஸ்ட் ரீடர், ரெக்வஸ்ட் ரிலீஸ் பிரிண்டர், ரிலீஸ் ரீடர், ரெக்வஸ்ட் ரீடர், ரெக்வஸ்ட் பிரிண்டர், ரிலீஸ் பிரிண்டர், ரிலீஸ் ரீடர். ரெண்டு பேருமே வந்து unknowingly releasing it, requesting it, releasing it, requesting, பட் ரெண்டு பேருமே வந்து யூஸ் பண்ணிக்கல. இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து deadly embrace. ஓகே, ஸோ following techniques for handling deadly embrace என்னன்னு பார்த்தோம்னா, pre-allocate all shared resources, constraint allocation இருக்கணும். ஓகேவா? அந்த என்ன மாதிரி இருக்கணும், controlled allocationாகவும் இருக்கணும், standard allocation patternும் வந்து செட் பண்ணிக்கணும். Then deduct and recover the mechanism we are creating over it. ஓகேவா? ஸோ டெட்லி எம்ப்ரேஸோட உங்களுக்கு வந்து யூனிட் 3 வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ வி ஹாவ் ஸ்டார்டட் வித் தி மல்டி ப்ராசஸ் சிஸ்டம், தென் ப்ராசஸ் சிங்க்ரோனைசேஷன் பார்த்தோம். ஓகே, அட் லாஸ்ட் வந்து டெட்லி எம்ப்ரேஸோட கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா? இதோட உங்களுக்கு 3rd யூனிட் கம்ப்ளீட் ஆகுது. இப் ஸோ எனி டவுட், ஓகே, anything you don't clear about it now, please kindly ask me. I'll explain it at any time. Okay, take care.